இன்றைக்கி கம்பு தோசை செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் 2 டம்ளர் கம்பு, 2 டம்ளர் இட்லி அரிசி ஊற வச்சுருக்கிறேன், 1 டம்ளர் பொட்டு உளுந்து ஊற வச்சுருக்கிறேன். பொட்டோடு இருக்கிற உளுந்து, நீங்கள் சும்மா பொட்டு எடுத்து உளுந்து கூட ஊற வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சுருக்கிறேன். ஊற வச்சு 5 மணி நேரம் ஊறிடுச்சு. நீ ஆட்டலாம். ஊற வைக்கிறப்ப 4-5 டைம் களைஞ்சிட்டு ஊற வச்சுக்கோங்க. நான் 4-5 டைம் எல்லாம் களைஞ்சிட்டு ஊற வச்சுருக்கிறேன். மிக்சியில் வேணாலும் அரைச்சிக்கலாம், கிரைண்டரில் வேணாலும் அரைச்சிக்கலாம். நான் கிரைண்டரில் அரைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கலாம். போட்டுக்கணும். கழிஞ்சதுனால இந்த தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கம்பு பார்த்திங்கன்னா காட்டு கம்பு, இது நல்ல சத்தான கம்பு. இது சின்ன சின்னதாக இருக்குது காட்டு கம்பு. மொட்டை கம்புங்கிறது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது. அந்த கம்போட இது நல்லா குளிர்ச்சியானது. இது வாங்கி அரைச்சி தோசை சுடுங்க. நல்லா ஆட்டிட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு ஆட்டிக்கிங்க. நான் ஆட்டிட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஆட்டியாச்சு. இந்த அளவுக்கு ஆட்டிக்கு நெவு நல்லா. நான் எல்லாம் ஒரே இதில் போட்டு ஆட்டிட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்குங்க. நெவுன்னு தோண்டிக்கலாம். ஒன்றுனா ஊற வச்சா தனித்தனியாக அரைச்சிங்க. நான் எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிருக்கிறேன். நீ தோண்டிட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கலாம். நீ தோண்டிக்கலாம். ஆட்டி எடுத்தாச்சு. நீ உப்பு போட்டு கரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுருங்க. கரைச்சி மூடி வச்சுருங்க. 8 மணி நேரம் புளிக்கிட்டு. கம்பு மாவில் சீக்கிரம் புளிச்சிரு. அதனால் கொஞ்சம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் புளிக்கிட்டு அப்புறம் தோசை ஊற்றி காமிக்கிறேன். புளிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கரைச்சி வச்சு 8 மணி நேரம் புளிச்சிருச்சு. மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு. நல்லா கலக்கி தோசை ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு புளிச்சிருக்குது. கலக்கி தோசை ஊற்றி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தோசைக்கல் வச்சுட்டு காயிட்டு லைட்டாக எண்ணெய் தொடச்சிட்டு தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கல் காஞ்சிருச்சு. லேசாக எண்ணெய் தொடச்சிட்டு நீ தோசை ஊற்றிக்கலாம். நல்லா மாவு கலக்கி ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றிக்கலாம். நீ எண்ணெய் விட்டுக்கலாம். மேலே இப்படி எண்ணெய் விட்டுக்குவோம். விட்டு திருப்பி போட்டுக்கலாம். வெந்திரிச்சு திருப்பி போட்டுக்கலாம். இந்த கடை வேவிட்டு அப்புறம் எடுத்துக்கலாம். நீ எடுத்துக்கலாம். வெந்திரிச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்குது. இன்னொன்று ஊற்றிக்கலாம்.
பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்குது கம்பு தோசை. இந்த அளவு ஓடி சுட்டு பாருங்க. நான் பார்த்திங்கன்னா தக்காளி கார சட்னி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் காரமாக வச்சுங்க சட்னி. நான் மொழு சூப்பராக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இட்லி சுடலாம், பணியாரம் சுடலாம். அது கொஞ்சம் கெட்டியாக மாவு அரைச்சி வச்சுங்க. நான் தோசைனாலும் கொஞ்சம் தண்ணியாட்ட அரைச்சி வச்சுருக்கிறேன். எல்லாம் செய்யலாம். நீங்களும் இந்த அளவு போட்டு தோசை செஞ்சு பாருங்க. ஒரு நாளைக்கு பணியாரம் இட்லி செஞ்சு காமிக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.